நேயர்கள் அனைவருக்கும் நம்ம கட் அண்ட் ரைட் சேனலுக்காக நான் சுஃபியான். தமிழ்நாட்டுடைய தேர்தல் நிலவரங்கள் என்ன, போக்குகள் என்ன, நமக்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. எல்லாம் பேச முடியாது. யார் வெற்றி பெறுவார் யாரெல்லாம் அதில் நம்ம பேசவே கூடாது. 27ஆம் தேதி வரை தேர்தல் கமிஷனுடைய வழிகாட்டுதலை நாம் பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நேற்று நடந்த தேர்தலில் ஒரு அமைதியான தேர்தலாக தமிழ்நாட்டில் முடிஞ்சாலும் சென்னை துறைமுகத்தில் திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய அறங்காவல்துறை அமைச்சர் சேகர் பாபு தலைமையிலான ஒரு கும்பல் தாவேகாவிடத்தில் பெரும் தகராறு ஈடுபட்டது மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. இதில் தேர்தல் வெற்றி தோல்வியை தாண்டி எப்போதுமே தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு அடாவடி ரவுடிசம் பலத்தை கொண்டு நிரூபிப்பதெல்லாம் ரொம்ப தவறான பாவமான செயல். நம்ம கொள்கைகளை சொல்லலாம், யார் வேண்டாலும் வெற்றி பெறலாம், அதில் தவறில்லை. ஆனால் அநீதியாக செயல்படக்கூடாது. அது மக்களுக்கு முன்னால அவர் பேர் என்னது, சேகர் பாபுக்கு பாதிக்காது, அது திமுகவுக்கு தான் பாதிக்கும். திமுக காரங்களே ரவுடிசம் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ராங் மெசேஜ் கன்வெர்ட் ஆயிரும். ரொம்ப கஷ்டம். அது ஏற்கனவே கொஞ்சம் திமுகவுக்கு பலம் குழந்ததுக்கு காரணமே அதுதான். இது ரொம்ப ஒரு 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 சரியில்லாத நடவடிக்கை. அதில் சேகர் பாபு ஸ்பாட்டில் போயிட்டு வெட்டி தள்ளிடுவேன், அங்கேயே ஒன்று முடிச்சிடுவேன் அப்படின்லாம் பேசுனது என்ன ஒரு நாடு, என்ன ஒரு தேசம், மிகுந்த ஒரு வருத்தத்தை தருகிறது. எப்போதுமே ரவுடிசம், அடக்குமுறைகள், பயங்கரவாதம், தீவிரவாதம், மிரட்டல், கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் நம்ம அனுமதிக்கவே கூடாது. இது ரொம்ப ஒரு ஒரு மோசமான செயல்பாடு. கேட்டிங்களா? ஒருவருடைய கை ஒருத்தனுக்கு முந்திட்டுன்னா அவங்க காலியாயிடுவான். இதில் ஒன்றும் பெரிய ரவுடிசத்தில் யாரும் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி பேசக்கூடாது. இது திமுகவுக்கு பெரும் பின்னடைவு. துறைமுகம் தொகுதியை பொறுத்தவரை தவறான நடைமுறை. நேற்று 85% அப்படிங்கிறத வச்சுக்கணும். 80%க்கு மேலே போயிட்டாலே இது திமுகவுக்கு எதிரான வாக்குகளா அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் ஒன்று இருக்குது. இது எல்லாரும் சொல்கிறாங்க. பொதுவாக பேசினாலே அரசுக்கு எதிராக மக்கள் எல்லாம் திரண்டு வந்து ஓட்டளித்தார்கள். இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. அப்படி ஒன்றும் இல்லை. 1 கோடி வாக்குகள், 90 லட்சம் வாக்குகள், அதுக்கு கீழேயும் குறைஞ்சிருக்கு. அப்படி குறைகின்ற போது எத்தனை சதவீதம் குறைந்திருக்கிறதோ, இப்போ 6 கோடி வாக்கு இப்போ 5.5 கோடி ஆயிருக்கு, 5.73 கோடி ஆயிருக்குன்னா அதுலேருந்து தான் பர்சன்டேஜ் கணக்கு பண்ணுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 50 லட்சம் வாக்கு, 80 லட்சம் வாக்கோ, 90 லட்சம் வாக்கோ, 1 கோடி வாக்கு குறைஞ்சிடுச்சுன்னா அதுதான் எண்ணிக்கை. 1 லட்சம் அப்படிங்கிறது அங்கேருந்து ஒரு 1 கோடி, ஒரு 10% குறைஞ்சிருந்ததுன்னா 90,000 தான். அந்த 90,000ல் எத்தனை சதவீதம் தான் ஒரு கணக்கு, ஒரு உதாரணத்துக்கு. அப்படி பார்க்குற போது பெரிய அளவில் பர்சன்டேஜ் கணக்கில் இல்லை. 85ங்கும் போது போன முறை உள்ள கணக்கு தான். 2011 78%. இதுதான் அதிகபட்ச வாக்குப்பதிவு. அதுக்கு முன்பு 71%, அதற்கு அடுத்து 73%. நான் சில்லறையெல்லாம் விட்டுட்டேன். இப்போ 78%, இப்பொழுது 84, 85 அப்படிங்கிறது ஒரு சதவீதம் வருது. வெஸ்ட் பெங்காலில் 90. எஸ்ஐஆருக்கு அப்புறம் எஸ்ஐஆரில் நீக்கப்பட வேண்டிய ஆட்களை நீக்கி இருக்கிறாங்க, இறந்தவர்களை நீக்கி இருக்கிறாங்க. இறந்தவர்கள் மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேஸ்டு பீப்புள், அவர்கள் அந்த இடத்துலேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் வருகிறது. இதெல்லாம் சேர்த்து தான் சரி. இப்போ பொதுவான ஒரு பெர்செப்ஷன் என்ன இருக்குன்னா, அந்த தேர்தலை பொறுத்தவரை விஜய்க்கு அமோகமாக ஓட்டு விழும் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ நான் கூட நேற்று பூத்தில் போய் கேட்டேன். ஒரு 7, 8, 10 பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க. 10 பேரும் இளம் பிள்ளைகள் தான். அதை வச்சு தான் கேட்டேன். நாங்கள் டிவிக்கு தான் போடுவேன்னு தான் என்கிட்டே சொன்னாங்க. எனக்கு ஒரு பெண் பிள்ளைகள், ஒரு 5 குழந்தைகள் இருந்துச்சு. 23 வயசு, 21 வயசு, 25 வயசு, 2 தம்பிமார் பைக்கில், இன்னும் 2 தம்பிமார், மொத்தமே 10 பேர்கிட்ட பேட்டி எடுத்தேன். எல்லாருமே அந்த 25, 23, 21, 20 அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது யாரும். மேக்சிமம் 26. இந்த 10 பேருமே சொன்னாங்க. பைக்கில் காலைல போனாங்க 2 இளைஞர்கள். அப்போ கூட கேட்டேன், வடபழனி பக்கத்தில், தம்பி எங்கே போகிறீங்க, ஓட்டு போட, யாருக்கு போடுவீங்க, தப்பாக சொல்லாங்க, நீ யாரையா அப்படின்லாம் சொல்லலை. இப்போ அவங்க கூட நாங்கள் வேலையை முடிச்சுட்டு ஓட்டு போட போகிறோம், தாவேக்காக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது நேற்று நான் பார்த்தது. சரியா? சரி. இந்த முறை
எந்த கட்சியும் இல்லாத ஒரு புது கட்சியாக அது உருவாகி இருக்கிறது. அதில் எந்த டவுட்டு வேணாம். இப்போ இது எதை பாதிக்கும் அப்படின்ட்டு நமக்கு சில தகவல்கள், நம்ம கருத்து கணிப்புலாம் பேசவே கூட நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ விஜய்ங்கிற பிளேயர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100% வாக்கில் தான் அவர் எடுக்க போகிறார். அவர் வேற எதுலேயும் போய் எடுக்க மாட்டார், எடுக்க முடியாது. அப்போ நம்ம ஏற்கனவே பங்காளிகளாக இருந்த அதிமுக ஓட்டு, அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அதிமுக, இந்த 2 பேரும் போன தடவை சராசரியாக ஒரு அதிமுக திமுக 2 பேரும் சேர்த்து ஒரு 85% வாக்கள் 84% எடுத்தாங்க போன முறை. அந்த 84%த்திலும் தனித்து நின்ற திரு தீமான் அவர்களிடத்தில் வாக்குகளும் அப்படித்தான் அவர் எடுக்கிறார். வேறு அதெல்லாமல் வேற எங்கே போகிற ஆஸ்திரேலியாலையும் மெக்சிகோலையும் போய் எடுக்க முடியாது. யாரெல்லாம் போன முறை தடுத்து நின்றார்கள், அமமுக தனித்து நின்றது போன முறை. அதே மாதிரி திமுக, அதாவது நம்முடைய சீமான் அவர்கள் தடுத்து நின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தனித்து நின்றது, அதிமுக கூட்டணி தனித்து நின்றது பாஜகவோடு. நல்லா கவனிங்க, 24 தான் கிடையாது, பாமக இவர்களோடு தான் இருந்தார். இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இப்போ இந்த 85 சீமான் ஒரு 5, 6, 90 அது போக மற்றதெல்லாம் கொஞ்சம் இதில் தான் விஜய் பங்கு போட போகிறார். இப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த 90%, 100%, விஜய் பங்கு போடுறாரு. எனக்கு கிடைந்த தகவல், இந்த முறை திமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கிறது, அதில் மாற்றே இல்லை. 21ல் 189 சீட்டு அவங்க பெற்றாலும் இந்த முறை அவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அவர்களுக்கு என்ன நெருக்கடினா, பொதுவாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் பாருங்கள், ஆளுகிற கட்சிக்கு எதிராக மக்கள்கிட்ட மனநிலை ஒரு 5% இருக்கும். அது திமுகவுக்கு இருக்கும், அண்ணா திமுகவுக்கு இருக்கும், எல்லா கட்சிக்கும் இருக்கும், பிஜேபிக்கு இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும், காங்கிரஸுக்கு இருக்கும். அதை தாண்டி அதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவிற்கு திமுக இருக்குன்னா அந்த கட்சிக்கு அவர்களுடைய நல்ல செயல், கட்சிக்கு எதிரான மனநிலை, கட்சி வழங்கிய நல்ல செயல்கள், பயனாளிகள், அது இதை காம்பன்சேட் பண்ணும். இது அல்லாமல் அந்த கட்சியினுடைய பிரதான வாக்கு வங்கி, அவன் என்ன செஞ்சாலும் திமுகவுக்கு போடுவான், அதிமுகவுக்கு போடுவான், பிஜேபிக்கு போடுவான், அப்படி ஒரு குரூப் இருப்பான், காங்கிரஸுக்கு போடுவான், இப்படி தான் இருப்பாங்க. இப்போ அரசுக்கு எதிரான மனநிலையை உடைக்கும் எது, ஆன்டி இன்கம்பன்சி, அதை சரி செய்யும் திமுகவின் நலத்திட்டங்கள், அதை இது ரெண்டும் சரி செஞ்சுட்டா திமுகவுக்கு வெற்றி எப்படி வரும்? திமுகவுக்கு ஒரு 25-26% ஓட்டு, திமுக ஓட்டு மட்டும் இருக்கு. ராஜீவ்காந்தியுடைய கொலை செஞ்ச போது திமுக தான் கொலை செஞ்சாங்கன்னு சொல்லி அப்போ 23 பெற்றது, இப்போ ஒரு 4% கூட. கருணாநிதியை விட இவர் கொஞ்சம் பாசிட்டிவான தலைவராக மக்கள்கிட்ட படுறாரு. அது ப்ளஸ்ஸு உதிரிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் ஓட்டு, விடுதலை சிறுத்தைகளின் ஓட்டு, இடதுசாரிகளின் ஓட்டு, இஸ்லாம் அமைப்புகளுடைய ஓட்டு, குங்கு அமைப்புகளுடைய ஈஸ்வரன், இந்த மாதிரி அமைப்புகள், தமீமுன் அன்சார், இந்த மாதிரி சின்ன குட்டி பிளேயர்கள்லாம் பெரிய அளவில் இல்லை. இதையெல்லாம் சேர்த்து அவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ திமுகவுக்கு மைனஸ் என்ன அப்படின்னா, அரசினுடைய நிர்வாகத்தில் ஏற்பட்ட குளறுபடி, சட்ட ஒழுங்கு, அது மாதிரி பாலியல் பலாத்காரங்கள், அப்புறம் வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றாதது, அதில் பல பிரச்சனைகள். அது மாதிரி எப்போதும் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய அரச பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த முறை இல்லை. அதில் ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர்கள், போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, அங்கன்வாடி ஊழியர்கள், அதே மாதிரி நில அளவையாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் ரொம்ப முக்கியங்க, மருத்துவர்கள், செவிலியர்கள், இப்படி எல்லா துறைகளும் இது திமுக வாக்கு வங்கி தாங்க. இந்த வாக்கு வங்கியில் பெரிய ஓட்டு இருப்பதாகத்தானங்க சொல்கிறாங்க. இது அவர்களுக்கு நல்ல விஷயம் அல்ல. இந்த முறை திமுகவுக்கு இதெல்லாம் இழப்பு இருக்குப்பாங்க, ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். அடுத்து அரசுக்கு எதிரான மனநிலை 2, இதை ஈடுகட்டும் மற்றொரு விவகாரம் என்னன்னா, இந்த முறை புதிய பிளேயரான விஜய் இருக்கார் பாருங்க, அவர் உடைக்க போகிற வாக்குகள், அது யார்கிட்டேருந்து உடைப்பார்? எல்லா கட்சியும் அவர் உடைப்பார். ஆக திமுகவும் விதிவிலக்கு அல்ல, அதிமுகவும் விதிவிலக்கு அல்ல. திமுகவில் அவர் இந்த மைனாரிட்டி ஓட்டில் கொஞ்சம் பிடிப்பாருங்க. அது பெரிய எவ்வளோலாம் தெரியாது, ஆனால் மைனாரிட்டி ஓட்டில் அவர் கொஞ்சம் எடுப்பார், அதில் எந்த டவுட்டும் இல்லை.
அதே போன்று இளம் வாக்காளர்கள்ட்ட ஒரு பெருந்திரளாக முன்னணி அவர் பறிப்பார். அது எல்லாத்தையும் பறிக்க போறார். அதிமுக பறிக்க போறார், பிஜேபி பறிக்க போறார், திமுக பறிக்க போறார், குறிப்பாக நாம் தமிழர்களை பறிக்க போறார், எல்லாத்தையும் பறிக்க போறார். அது அவருடைய அக்கௌண்ட்ஸ்ல கிரெடிட் ஆகுது. ஹீஸ் த மேன் ஹூ இஸ் கண்டெஸ்ட் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். அவருக்கு எதுவுமே இழப்பு இல்லை, எல்லாமே லாபம் தான். மற்றவர்கள் சராசரியாக கடந்த முறை இந்த முறை, கடந்த முறை இந்த முறை, இவருக்கு எந்த முறை இல்லை. த மேன் அவர் ஃபர்ஸ்ட் டைமாக அவர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுனால அவருக்கு எல்லாமே லாப கணக்கு தாங்க இந்த எலெக்ஷனில். அதனால் அவருக்கு அது ஒரு பெரிய இதுதான். இப்போ இதெல்லாம் நம்ம கணக்கில் போடணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், சராசரியாக 80 லட்சம் 85,000 85% என்பதுனா திமுகவுக்கு எதிரான மனநிலைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனாலும் திமுகவுக்கு விஜய் என்ற ஒரு சிறந்த பிளேயர்னால ஒரு பாதிப்பு இருக்குது. அதிமுகவுக்கு அதை விட பெரிய பாதிப்பு இருக்குங்க. அதுக்கு முக்கிய காரணம் திரு எடப்பாடி அவர்கள் ஒரு தலைவனாகவே இன்னும் உருவாகவில்லை. நிறைய கூட்டங்கள் வந்தது, கூட்டங்கள் வர எல்லா இடங்களிலும் அவருக்கு கூட்டம் இருந்தது. விஜய் அவர்களுக்கு கடுமையான கூட்டம் இருந்தது. ஏன் நம்முடைய திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்களை மகனுக்கு கூட கூட்டம் இருந்தது. கூட்டம் இல்லாமல் யாருக்கும் இல்லை. நல்ல ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்தது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த கூட்டங்கள் எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 40 வயதுக்குள்ள பெண் பிள்ளைகள் எல்லாம் அன்னைக்கு விஜயுடைய படத்தை பார்த்தவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சராசரி 35-38 வயசுல இருந்தவங்க கூட அவருடைய ரசிகர்களாக இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மைனாரிட்டி கிறிஸ்தவ வாக்காளர்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. தலித் வாக்கு வங்கிகளில் கொஞ்சம் ஓட்டை உடசல்கள், அந்த ஓரங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமாகவே போகிறதாக சொல்லப்படுகிறது. அது ஒரு கவலை தெரிய விஷயமாக சில தலித் தலைவர்களும் கவலை தெரிவிக்கத்தான் செய்வார்கள். இது ஒன்று. இது அல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் எப்படி இருப்பது என்பது நமக்கு எந்த அடையாளமும் இல்லை. தலித் வாக்குகள் போகின்ற போது அதிலும் ஒரு சிறு உராய்தல் வரத்தான் செய்யும். அதிமுகவிலும் உராய்தல் பெரிய அளவிலே வரும், அதிமுகவில் பெரிய அளவிலே வரும். நான் சொல்வது ஒட்டுமொத்த தலித் வாக்குகள். அதில் அதிமுக வாக்காளர் இருக்கிறார்கள், திமுக வாக்காளர்கள் இருக்கிறார்கள். நாம் தமிழர்ல ஏன் இந்த முறை உடையும் என்றால், லாஸ்ட் 24 அவங்க 8%. இந்த முறை கண்டிப்பாக உடையும். ஏன்னா ஒரு லட்சியம் இல்லாத ஒரு தலைவர் அரசியலில் போட்டிடுறது எதுக்கு? அரசியல் என்பதே அதிகாரத்தை பெறுவதற்காகத்தான். அந்த அதிகாரத்தை எப்போது பெற முடியும்? உரிய காலத்தில் நல்ல விதைகளை களம் யதார்த்தத்தோடு பார்த்து நாம் அதை நட்டிவிட வேண்டும். களத்தில் அது நல்ல செழித்து வளரும். காலம் சென்ற பிறகு அந்த நிலம் எதற்கும் உதவாது. அந்த நிலத்தில் செழுமை இருக்கின்ற போது, நல்ல மழை பொழிகின்ற போது ஆழமாக ஊனிவிட்டால் அது ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வதை போன்று நல்லா வளர்ந்தணும். இப்போ சீமானுக்கான அந்த வாய்ப்பு மக்கள் கொடுத்தார்கள் 8%. அதை அவர் சரியாக கல்டிவேட் பண்ணணும். ஒரு ஜாயிண்ட் பார்ட்னரோட 10 நம்ம அடையணும்னா நம்ம கையில் 5 தான் இருக்குன்னு 5 தேவை, 7 தான் இருக்குன்னு 3 தேவை, 2 தான் இருக்குன்னு ஒரு 8 தேவை, 8 தான் இருக்குன்னு 2 தேவை, 6 தான் இருக்குன்னு ஒரு 4 தேவை. அப்போ ப்ளஸ் தான் மைனஸ் ப்ளஸ் ஆகும். திமுக தனிச்சு நிற்கிறதே இல்லையே. அவங்க எப்பவுமே அந்த கால்குலேஷனில் கரெக்டாக இருக்காங்க. சரியா? அப்படி இருக்கிற போது இன்னைக்கு அதிலிருந்து கொஞ்சம் அதிருப்தி. இந்த 5 ஆண்டுகளில் சீமானுக்கு கட்சியிலிருந்து கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி, அப்புறமா காளியம்மாள், இப்படி நிறைய பேர் போயிட்டாங்க. சீமானுடைய நடவடிக்கைகள், அவருடைய கடும்போக்கு வார்த்தைகள், ஒரு டிக்கெட்டு கேட்கலன்னா டிக்கெட்டு கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டான் மனுஷன். ஒன்றை வச்சு தாண்டா நீ கிடைக்குதா, இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேச்சு, இதெல்லாம் அவருக்கு மைனஸ், நல்ல மைனஸ், சாதாரணமாக இல்லை. அப்போ அந்த இடத்துலையும் கொஞ்சம் உரசல் வருது. திமுகவுக்கு எப்படி வருதோ, திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, திமுக மீதில் இருக்கக்கூடிய வெறுப்பு, அதே போன்று அண்ணா திமுகவை இது நம்பி பிரயோஜனம் கிடையாது, தலைவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் இவர் சும்மையே பேசிக்கிட்டு இருக்காரு, ஜெயிக்கவே மாட்டோம், யார்? சீமானு. அது மாதிரி எல்லா சமூகங்களிலும் தலித் இளைஞர்கள், கிறிஸ்தவ இளைஞர்கள், எல்லா சமூக இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக மாறத்தான் போகிறாங்க. அருந்ததி சமூகத்தினுடைய வாக்கெல்லாம் அதிமுகவிலேருந்து இந்த முறை கன்வெர்ட் ஆகும். இப்படி ஒரு கலைச்சூழலில் வித்தியாசமான ஒரு எலெக்ஷன். இதில் அதிகபட்சமாக அவர் எவ்வளவு வாக்கை பிடிப்பார் என்று எல்லாரும் சொன்ன மாதிரி நான் சொல்கிறதுக்கு ஆதாரம் இல்லையே. 15% பிடிப்பார், 9% பிடிப்பார், 10% பிடிப்பார், 8. அதுக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? என்கிட்ட எதுவுமே இல்லையே. சும்மா பேசுகிறாங்க. யூடியூப்பில் ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாயை வாங்கிட்டு ஒரு பெரிய அரசியல்வாதி மாதிரி உட்காந்து அப்படிலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் தப்பு. தெரியாது.
ஐ ஹாவ் நத்திங், என்கிட்ட எதுவுமே இல்லையே. விஜய் இதில் போன தடவை இந்த தொகுதியில் வாங்கினாரு, இங்கே இந்த கம்யூனிட்டி இருந்துச்சு, இவ்வளோ மெஜாரிட்டி இருந்துச்சு, அப்படி சொல்லலாம்ல. அப்படி சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. ஆனால் வெளிப்படையாக நான் பார்க்குற போது அவருக்கான ஒரு மாஸ் இருக்குது. அதை மட்டும் நான் சொல்ல முடியும். அதை இனி அந்த நட்டு அதில் கிடைக்கக்கூடிய மணியை சிந்தாமல் சிதறாமல் களத்தில் எடுத்துகிட்டு அதை நல்லா புடைத்து சுத்தப்படுத்தி அதை கோணியில் கட்டி அதை சந்தைக்கு கொண்டு விளைக்கிற பொறுப்பு அதுக்கு இருக்குது. அதை அவர் மட்டும் செய்ய முடியாது. இன்றைக்கி நிறைய குறைகள் அதில் இருக்கா, தனியாக பேசுவோம். அதெல்லாம் அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த கட்சிக்கான விஷயங்கள் 29 இருக்குது, 31 இருக்குது, இப்படி போகும்னு வைங்களேன். இந்த வெற்றி தோல்வி எப்போதுமே நிரந்தரம் கிடையாது. இதில் முக்கியமாக தென் மாவட்டங்களில் சசிகலா அவர்களுடைய ஒரு ப்ரெசன்டேஷன் பட் நல்ல ரீச் ஆகிருக்கிறதாக சொல்லப்படுது. மிக சிறப்பானது ஒரு இடத்துல. அது மாதிரி வட மாநிலங்களில் அவர் மயங்கி விழுந்தது, உடல்நல சரியில்லாமல் போனது, பெரியவருக்கு அப்பாவை சரியாக பார்க்கலைங்கிறது அவருக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சீமான் வழக்கம் போல் எல்லா இடங்களிலும் அவருக்குமான ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போ இவர் பெரிய வாக்கள் எடுக்கலை. நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் கூட கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. பாஜக இதில் ஒரு பெரிய அளவில் அவர்கள் இதில் நாட்டம் காட்டவில்லை என்றுதான் தெரிகின்றது. இதுதான் தற்போதைய கள நிலவரம். நம்ம வரக்கூடிய அடுத்த தகவல்கள் இப்போ நம்ம தேர்தல் கமிஷனுடைய உத்தரவுக்கு பிற்படுத்தி என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர இதில் யாருக்கு எவ்வளோ வாக்கு ஒன்றுமே கையில் இல்லைங்க. தயவுசெய்து இந்த யூடியூபர்ஸ் கொடுக்குற பணத்தை வாங்கி கொண்டு கதை விடாதீங்க. அதில் எந்த உண்மையும் இல்லை. அவர் எந்த தொகுதியில் ஜெயிப்பார்னா அவருக்கே தெரியாது. அவர் பெரம்பூரில் ஜெயிப்பாரா, திருச்சி கிழக்கில் ஜெயிப்பாரா, அவர் கட்சிக்கு எங்கே மாசு இருக்குது ஒன்றுமே தெரியாது. திரு விஜயகாந்த் ஐயா அவர்கள் முதல்ல வரும்போது வன்னீர் ஓட்டு அந்நீருக்கு இல்லைன்னா மண்ணில் போய் நின்றார். ரிஷிவந்தியம், விருத்தாச்சலம், விழுப்புரம் இங்கே தான் ஜெயிச்சார். அதுக்கு முன்னாடி யாருக்கும் அவர் அவ்வளோ ஓட்டு தெரியுதில்லை. அவர்கிட்ட முதல்ல நின்று ஜெயிச்ச பிறகு தான் அவருக்கு அவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தார். கோட்டைக்குள்ளே போய் விழுந்தார். அவருக்கு சமூகம்லாம் கிடையாது. அவர் அனைவருக்கும் மாணவர். ஹீஸ் ஃபார் ஆல். ரொம்ப நல்ல மனுஷன் அவர் விஜயகாந்த் ஐயா அவர்கள். இப்போ அவருக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அப்படி விஜய் அவர்கள் நிரூபிக்காத வரைக்கும் ஒரு 15%, 25%, 9% ஒரு மண்ணும் நமக்கு தெரியாது. இது நேற்று நடந்தது. மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களுக்கு நான் தெளிவாக தரேன். நன்றி.